தொகுதி மறுவரையறையில் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது என நாடாளுமன்றத்தில் பிரதமர் உறுதியளித்த பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து குறை கூறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஸ்ரீ பாலாஜி சுகுமாரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். ஆட்டையாம்பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அவர் பேசியபோது திமுக கட்சியல்ல, அது கார்ப்பரேட் கம்பெனி என்றும் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களை இயக்குநர்களாக கொண்ட கம்பெனியாக திமுக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 39 நாடாளுமன்றத்தை 59 நாடாளுமன்றமாக இப்ப இருக்கிற சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது 7.23. 7. அப்ப அதிகமா வந்துடுது இல்ல.